வணக்கம். ஆயுஷான் சேதுகர். நான் உங்கள் ஆனந்தன். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தொடக்கப் பள்ளிகளில் 150க்கும் குறைவாக மாணவர் எண்ணிக்கை உள்ள பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் பணியிடங்களை இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களாக மாற்றுவது குறித்து பள்ளிக்கல்வித்துறை ஆலோசனை. இது தலைமை ஆசிரியர் பணியிடன்றதை செகண்ட் டிகிரி டீச்சர்ஸ் பணியிடமாக மாற்ற போகிறாங்களாம். இப்போ ஏன் இதை எடுக்கிறாங்க அப்படின்னா, மாணவர் எண்ணிக்கை குறைஞ்சா அந்த மாதிரி இருக்கணுன்றதெல்லாம் கிடையாது. மாணவர் எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி தான் தலைமை ஆசிரியரோட நியமனம் இருக்குது. இது எங்கே இருக்குன்னா, பேஜ் நம்பர் 106 தமிழ்நாடு கவர்மெண்ட் கெஸ்ட்ரி பார்ட் நம்பர் 4 செக்ஷன் 4ல் இருக்குது. இதில் கிளியராக தெரிஞ்சுக்க வேண்டியது த ஷெட்யூல் த செக்ஷன் 19 and 25 கிளியராக கொடுத்துருக்காங்க. இது எந்த தலைப்பின் கீழே வருதுன்னா, நார்ம்ஸ் அண்டு ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் ஏ ஸ்கூல். ஒரு ஸ்கூலுக்கான தரம் எப்படி இருக்கணும், விதிமுறைகள்னு சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் இந்த டீட்டெயில்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுலேருந்து தான் ஆலோசனை கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃபஸ்ட்டு கிளாஸ் டு 5th கிளாஸ். இது பிடி டீச்சர்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. 6 to 9 ஸ்டாண்டர்ட் வரையும், 6 to 8 வரையும், இல்லை 6 to 10th வரையும் பிடி டீச்சர்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது செகண்ட் டிகிரி டீச்சர்ஸுக்கான தகவல். ஃபார் ஃபஸ்ட்டு கிளாஸ் டு 5th கிளாஸ் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, நார்ம்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்டில் அட்மிட்டட் சில்ட்ரன் ஒரு காலமும், நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் முதல்ல அப் டு 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 2 செகண்ட் டிகிரி டீச்சரை நியமனம் பண்ணலாம். பிட்வீன் 61 to 90 இருந்தாங்கன்னா 3 டீச்சரை நியமனம் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் பிட்வீன் 91 to 120, ஸோ 91 to 120 இருந்தால் அதில் 4 செகண்ட் டிகிரி டீச்சரை நியமனம் பண்ண சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கே தெரியுது 30 மாணவர்களுக்கு அப்படின்ற ஒரு அப்ராக்சிமேட் ரேட்டாக வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் 121 to 200 ஸ்டூடெண்ட்ஸ், 121, ஸோ 121லேருந்து 200 ஸ்டூடெண்ட் வரையும் ஒரு ஸ்கூலில் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல 5 எஸ்ஜிடியை நியமனம் பண்ணலாம். 200 ஸ்டூடெண்ட் ஒரு ப்ரைமரி ஸ்கூல் இருக்காங்கன்னா அங்கே 5 செகண்ட் டிகிரி டீச்சர் நியமனம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எப்போ தான் ஹெட்மாஸ்டர் போஸ்ட் வருதுன்னு பாருங்கள். அபோவ் 150 சில்ட்ரன், அபோவ் 100 மெயினாக பாருங்கள், அபோவ் 150 சில்ட்ரன்ஸ், 150 மாணவருக்கு மேல் இருக்கிற பள்ளிகளில் 5+1 ஹெட்மாஸ்டர். 5+ன்றது என்னதுன்னா நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ், 5 எஸ்ஜிடி டீச்சர் ஒரு ஹெட்மாஸ்டர் இருக்கணுன்றாங்க. அப்போ இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அபோவ் 150 சில்ட்ரன் இருந்தால் தான், 150க்கு மேலே இருந்தால் தான், 151 ஸ்டூடெண்ட் இருந்தால் கூட ஹெட்மாஸ்டர் அலோவ் பண்ணலாம். 149 ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா ஹெட்மாஸ்டர் அலோவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு தகவலை தான் இந்த இடத்துல ஆலோசனை பண்ணிகிட்ருக்காங்க. 150 மாணவர்களுக்கு மேல், இது அபோவ் 150. அப்போ 151, 152 அந்த மாதிரி மாணவர் இருக்கிற தொடக்கப்பள்ளியில் ஹெட்மாஸ்டர் போஸ்ட் அலௌடாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் 149, 130 ஒட்டுமொத்த ஸ்கூலோட எண்ணிக்கை 1 to 5th வரையும் இருக்கிற ஸ்ட்ரென்த், இது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டு 5th வரையும் இருக்கிற கிளாஸ் ஓவரால் ஸ்ட்ரென்த், ஒரு ஸ்கூலோட ஓவரால் ஸ்ட்ரென்த்து 148, 130 அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஸ்கூலுக்கு ஹெட்மாஸ்டர் போஸ்ட்டே தேவையில்லை. அதை நம்ம செகண்ட் டிகிரி டீச்சர் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனை போயிட்டு இருக்கிறது தான் இந்த செய்தி தகவல். இது பியூர்லி 100% எவிடன்ஸோடு தான் இந்த தகவல் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். மீண்டும் இது போன்ற ஒரு உண்மை செய்தியோடு சந்திக்கிறேன். அரசாங்கம் என்ன செய்யும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இது ஆயிஷாவின் அச்சம் தவிர.